நீங்கள் சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கவங்களா? லீவில் ஒரு நாள் முழுக்க ஃபேமிலியோட ஒரு அழகான பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கானது தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க முட்டல் ஆனைவாரி ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா, சேலத்துலேருந்து விருதாச்சலம் போகிற வழியில் ஆத்தூர் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு வில்லேஜ் ரோட்டில் தான் இந்த ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வனத்துறையோட செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. இதில் நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 20 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன கட்டணமும் வாங்குறாங்க. நம்ம வாகனத்தில் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மலை மேலே நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. பட் ஆனால் நம்ம ரைட் சைடில் இருக்க இந்த மண் ரோடு வழியாக தான் ஃபால்ஸுக்கு போகணும். இந்த வழியாக நீங்கள் ஃபால்ஸுக்கு போகும்போது இந்த இயற்கை காட்சிகள் நம்ம கண்ணை கவர மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போது நம்ம போயிட்டுருக்க இந்த வழியை ரோடு போட்டுட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இது தார் சாலையாக இருக்கும். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் சின்ன சின்ன நீரோடைகளை இது மாதிரி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபால்ஸ்லேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் காரில் போக முடியாது. காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் ஃபால்ஸுக்கு போய் ஆகணும். நம்ம நடந்து போகும்போது இது மாதிரி சின்ன நீரோடை ஒன்று ஓடிட்டுருக்கு. இதை தாண்டி தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகணும். இங்கே ஏரியாவில் ஒரு ஃபாரஸ்ட் கார்டு எப்பயுமே இருப்பார். இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய நிழல் கூடை ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெண்கள் துணி மாற்றுறதுக்கு 2 அறைகளும் இருக்குது. இதுதாங்க முட்டல் ஆனைவாரி ஃபால்ஸ். இதோட கீழ்ப்பகுதியில் தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது சுமார் ஒரு 25 அடி உயரத்துலேருந்து தண்ணி குளம் மாதிரி தேங்கி நிற்கிதுங்க. இதுலேயும் நீங்கள் குளிக்கலாம். இந்த ஃபால்ஸுக்கு மேலேயும் ஒரு ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்குங்க. பட் ஆனால் அது சேஃப்டி இல்லாதனால வனத்துறை அதுக்கு போகும் வழியை அடைச்சி வச்சுருக்காங்க. குளிக்கக்கூடாதுன்னு நினச்சி தாங்க இந்த இடத்துக்கு போனேன். பட் ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கே குளிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஓகே, குளிச்சாச்சு. அப்புறம் என்ன இங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்த வழியில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஒரு அழகான ஏரிக்கரையில் இந்த பார்க்கை அமைச்சிருக்காங்கங்க. இந்த பார்க்கில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி குடில்கள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. குழந்தைகள் விளையாடுற இடமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியில் நீங்கள் போட்டிங் போகிறதுக்கான வசதியும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஏரி முழுக்க தண்ணி, அதுக்கு பின்னாடி மலைத்தொடர்னு இந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த பார்க்குக்கு எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். ஓகே, இந்த ஃபால்ஸில் எப்போவுமே குளிக்க தண்ணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் சம்மரில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும்.
நீங்கள் சம்மரில் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வனத்துறை நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்கேஸ் வனத்துறை ஃபோன் எடுக்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி தரேன், நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த ஊரில் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, அவரோட நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பாடு எது வேணும்னாலும் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.